தீபிகா மேடத்துக்கு இப்பதான் உண்மையே புரிய வரப்போகுது. உண்மையே தெரிய வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட பொண்ணு வந்து இவ்ளோ சீரியஸ் ஆனதுக்கு காரணம், அதுவும் இல்லாம ஃபிக்ஸ் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் யாரு? அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகா மேடம் அவ்ளோ கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தீபன் மேலயும் கோவமா இருந்தாங்க. அதே மாதிரி மல்லி, வெண்பா, விஜய் இவங்க மேலயும் கோவமா இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பல சம்பவங்கள்ல நம்ம மல்லி, வெண்பாவால தான வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா உண்மையான காரணம் தெரியும்போது கண்டிப்பா வந்து தீபிகா மேடம் வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து நிஜமாய் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம தீபனுக்கு உண்மை தெரிஞ்சு அதே மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து ஐஷு வந்து இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஐஷு தான் வாயாலேயே வந்து சொல்ல போறாங்க. அதாவது இப்போ நம்ம தீபனுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்த வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம தீபிகா இருந்துட்டு சம்பந்தமே இல்லாம வந்து விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போதும் கூட நம்ம தீபன் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே பண்ணல. அதுவும் இல்லாம அவர் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா தீபிகா மேடம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே வந்து அந்த ஒரு தவறை தான் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் இருந்துட்டு இங்க வந்தது வந்து பேசினது, அதாவது தீபனுக்கு உண்மை எதுவுமே தெரியாது. ஆனா மல்லி மூலியமா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சு, அதுவும் இல்லாம ஐஷுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா ஏற்கனவே மல்லி மேல பயங்கரமான கோவம். மல்லி இருந்துட்டு இப்போ வந்து தீபிகா மேடத்த, அதாவது அவங்க ஐஸ்வர்யாவை வந்து பாக்குறதுக்காக ஓடோடி வந்து தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் வந்து இங்க வந்து என் பொண்ணு செத்துட்டாளான்னு பாக்குறதுக்காக வந்தியா, அதே மாதிரி எங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து காக்கா பிடிக்கிறதுக்கு வந்தியா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடம் ரொம்ப தவறான வார்த்தையால பேசினாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மல்லி வந்து பெருசா எடுத்துக்கல அப்படின்னாலுமே கூட இப்போ நம்ம தீபன் கண்ணு முன்னாடி தீபனை சேர்த்து வச்சு வந்து பேசுறது உண்மையிலேயே ரொம்ப கெட்ட விஷயமா மாறிடுச்சு. அந்த ஒரு விஷயத்துலயும் வந்து இப்போ நம்ம தீபனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, பயங்கரமான கோவம். அதே மாதிரி தீபனர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது, நம்ம ஐஷு வந்து இப்படி ஆனதுக்கு காரணமே அவங்க தான் என்னென்னமோ சொல்லி நம்ம ஐஷுவோட மனசை வந்து கெடுத்துட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லி மேல பழிய தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இப்போ ஐஷுவும் வந்து கண் முழிச்சு அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபனை வந்து கூப்பிடுறாங்க. உடனே நம்ம தீபன் வந்துட்டு நம்ம ஐஷு கிட்ட வந்து போகும்போது, நீங்க எங்க போறீங்க, என் பொண்ணை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தீபிகா இருந்துட்டு பயங்கரமான சண்டை எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஐஷு இருந்துட்டு அப்பா என்னை வந்து இவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு அம்மா வந்து வேணாம், அவங்க ரொம்ப பேட் மம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து இதா பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே தீபிகா மேடம் வந்துட்டு, ஐஷு ஏன் இப்படி பேசுற, எதுக்காக இப்படி பேசுற, நீ ரொம்ப வந்து என் மேல ஏதோ ஒரு விஷயத்துல கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அம்மா எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானே பண்றேன், நீ எதுக்குமா என் மேல உனக்கு கோவம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம தீபன் இருந்துட்டு என்னாச்சு ஐஷு, எதுக்காக வந்து நீ இவ்வளவு கோவமா இருக்க, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லப்பா, அதாவது வெண்பாவுக்கு வந்து ஷூல அந்த கண்ணாடி துண்டெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால்ல அடிபட்டுச்சு, உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஷூல அந்த கண்ணாடி துண்டுகளை போட்டது வேற யாரும் கிடையாது, அது மம்மி தான் போட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தீபிகாவை மாட்டி விட ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே இது எப்படிரா வந்து இப்போ ஐஷுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தீபிகா மேடம் வந்துட்டு, பாத்தியா தீபன், இந்த மல்லியும் அந்த வெண்பாவும் சேர்ந்துதான் ஐஷுவோட மனசை வந்து கரைச்சிருக்காங்க, ஐஷு கிட்ட வந்து என்னை பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லி எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது ஐஷுவே வந்து சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே சொன்னது மல்லியோ அதே மாதிரி வந்து வெண்பாவோ வந்து கிடையாது, என்கிட்ட சொன்னது இன்னொட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, நீங்க தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப வந்து அசிங்கமாயிடுச்சு. இப்படி ஒரு குழந்தைக்கு, அதாவது எனக்கும் நீங்க அம்மா தானே, அதாவது எனக்கு வந்து வேற யாராச்சும் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா, அந்த மாதிரி தானே வெண்பாவும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம ஐஷு இருந்துட்டு இந்த தீபிகா மேடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் அப்பா கூட போயிடுறேன், இனிமே நீங்க எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடத்தை பார்த்து சொல்லும்போது தீபிகா மேடத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி
நான் செஞ்சது தப்பு தான் ஐஷு. நான் இனிமே இந்த மாரி பண்ண மாட்டேன். வெண்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் குடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த போட்டியில கலந்துக்கோங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த தீபிகா மேடம் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தீபன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, "உண்மையிலே நீ இவ்ளோ மோசமா நடந்துக்குவ அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீபிகா." அதாவது ஏற்கனவே விஜயும், மல்லியும் வந்து சந்தேகப்பட்டாங்க. அந்த கண்ணாடி துண்டுகள வந்து நீ தான் போட்டிருப்ப. ஏன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. நீ மட்டும் தான் வந்து அத அலட்சியமா பேசின. அதுவும் இல்லாம வந்து இந்த இதுல ஜெயிக்கிறதுக்கு நீங்க வந்து போட்ட பிளான் இது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நீயே வந்து அந்த கண்ணாடி துண்டுகள போட்டிருப்பன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வந்து அவங்களோட மனச வந்து காயப்படுத்திருக்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தீபன் சொல்றாங்க. அதே மாதிரி மல்லியோட மனசுலயும், விஜயோட மனசுலயும் எந்த ஒரு அழுக்கும் இல்ல. நீ தான் ஆரம்பத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு மல்லிய ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இதுக்காக வந்து நீ அனுபவிச்சுட்டு இருக்க விஷயம் எல்லாமே உனக்கே நல்லாவே தெரியும். மல்லிய வந்து தூக்கி ஜெயில்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ நெறைய தவறுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்ட. அதுக்கான தண்டனைய இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. அதுவும் இல்லாம இப்போ உன்னோட சஸ்பென்ஷனுக்கும் அதுதான் காரணம். இப்பவாச்சும் கொஞ்சமாச்சும் மல்லிய புரிஞ்சுகிட்ட அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே கெட்டதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம மல்லி இந்த கொலைய பண்ணல அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நிரூபிக்க தான் போறேன். நீ முதல்ல மனுஷியா மாறுன அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.